கருப்பு நிறையமுடைய மணிவண்ணன் அமிர்தம் கடைந்த போது உண்டான ஆலகால விஷம் அதனை சிவபெருமான் உட்கொண்டார். முத்தேவியரும் சிவனை காப்பாற்ற தயாராக இல்லை. அந்த விஷாஜ்வாலையை நினைத்தால் உயிர் போகும். மனைவிமார்கள் கூட முத்தேவியரான மூவரின் மனைவிமார்கள் கூட ஆலகால விஷத்துக்கு பயந்துவிட்டனர். விஷ்ணுவை பார்த்த லட்சுமி இந்த வேலை வேண்டாம் என்றாள். சிவன் எதுவாக வேண்டுமானால் ஆகட்டும் என்றார். ஆனால் விஷ்ணுவோ யாரும் அறியாத வண்ணம் சிவனின் தொண்டைக்குழுக்குள் நின்று அந்த விஷத்தனை தடுத்து நிறுத்தினான். அங்கே யோகம் செய்தான். அந்த நிலத்திற்கே நீலமணி நிறம் அந்த கூற்றின்படிதான் மாயவன் மணிவண்ணன் என்று ஆண்டாள் பாசுரத்திலே சொல்லியிருக்கிறாள். மாயவன் மணிவண்ணன் முன்னலே வாய் நேர்ந்தான். நன்றே வாய் திருவாய் மலர்ந்து அருள்தல் என்பது பொருள். திருவாய் மலர்தல் என்பது யோக நிஷ்டையில் அமையும் போது முதலில் ஏற்படக்கூடியது இருள்மயம். அந்த இருள்மயம் நடுநிசிக்கு ஒப்பாகும். பின் அந்த நடு இரவு இருட்டுதனை விலக்கி யோக சித்தியாக்கி முதுகுத்தண்டின் வழியே இறைவன் விருப்பப்படி யோக சக்தி மேலேறும். அதைத்தான் இங்கே நன்னலே நன்றென்று வாய் நேர்ந்தான் ஆன்மீக கருத்தும் புகுத்தப்பட்டுள்ளது. பாசனத்தின்படி நீல வர்ணமாகிய சிவன் விஷம் உட்கொண்ட போது அந்த தொண்டைக்குள் சென்று விஷ்ணு யோக சக்தியினால் அதன் வீரியத்தை கட்டுப்படுத்தி அந்த விஷத்தின்
நிறத்துக்கு தான் மாறினான். அதுதான் மணிவண்ணன் ஆனான். அவன் மாயவன்தானே. அவனை பார்க்க ஆயிரத்து பெண்கள் நடுவிசையில் போனதாக பொருள்படும்படி உள்ளது. அந்த நடுவிசையிலே போனதனால் துவாரபாலர்கள் அச்சம் அடைந்ததாகவும் அச்சத்தின் வழியால் கோபியர்களுக்கு பதில் உரைக்கின்றார். உள்ளே இருக்கக்கூடிய மணிக்கதவுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இறைவன் எழுந்து மணி ஓசை அல்லது செய்கை அல்லது வாய்மொழியாக கூறிய பின் கதவை திறக்கிறேன் என்பது பொருள். இந்த கதவை துவாரபாலர்கள் திறப்பதாக பொருள்படும்படி இந்த பாசுரத்திலே பாடியிருக்கிறார். பதினைந்தாவது பாசுரம் வரை எழுமின் எழுமின் என்றனர். 16வது பாசுரத்திலே எழுந்து குளித்து மணிக்கதவும் வரை வந்ததாகவும் வந்தவர்கள் தூயோமாய் வந்தோம், குளித்து பரிசுத்தமாகி நல்ல ஆடை அணிந்து அணிகலன்கள் அணிந்து அந்த அணிகளின் ஓசைகள் கூட கிருஷ்ணகான சத்தத்தோடு நாங்கள் வந்துள்ளோம், தூயமாய் வந்தோம், துயிலிட பாடுவான் பெண் என்பவள் கை தேர்ந்த கள்ளியாக தான் இருப்பாள். 15 பாசுரம் வரை ஆண்டாள் எழுப்பியனாகவும் ஒரு கோபியர் மற்றொரு கோபியரை எழுப்பதாகவும் பாசுரத்தை படித்திருக்கிறார்கள். பெண் என்பவள் கள்ளிதான் என்பது 16வது பாசுரத்திலே நடையை மாற்றிவிட்டாள் ஆண்டாள். துயிலிடம் பாடுவான் என்றாள். கிருஷ்ணனே தூங்குவது போல் பாடிவிட்டாள். தூங்குவதாக பாடியிருந்தால் பரவாயில்லை, அங்கே தூங்குவதை ஊர்ஜிதம் செய்கிறாள் ஆண்டாள். கிருஷ்ணா தூக்கத்தை விட்டெழுமாறு 15 பாசுரம் வரை இவள் தூங்கினாள், கோபியர்கள் தூங்கினார்கள், எழுப்புவதாக பொருள்படும்படி பாடப்பட்டது. இங்கே தவறுதலாக எண்ணக்கூடாது. ஜீவம் அறத்தை சென்றடைதல், ஜீவத்தை பரமாத்மா மூலியமாக எழுப்பிக் கொள்ளுதல் என்பது பொருள்.
நாங்கள் ஜீவமாகிய நாங்கள் தூக்கத்தை விட்டெழுதோம், தூக்கத்தை விட்டெழுந்தோம். கிருஷ்ணா, உன் தூக்கத்தை விட்டெழுமாறு நாங்கள் கோருகிறோம். காரணம், உன் தூக்கத்தை கலைக்க முடியாது. போதனை திருட்டுத்தனமாக வந்து கலைத்தாள். கொல்ல வந்த போதனையை தூங்கின கிருஷ்ணன் எழுந்து தாலாட்டியை கொண்டு விட்டார். ஆகவே எங்களுக்கு அந்த தகுதி இல்லை. நீ உறங்குவது போல் இருப்பாய். நின் தூக்கத்தை சற்று தள்ளி வைக்குமாறு கோருகிறோம். ஏனெனில் துயிலழப் பாடுவான் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக மணிக்கதவில் சென்ற பெண்கள் துவாரபாலகர்களின் வேண்டுதல் கேட்டு வேண்டுதலாக தன் கருத்தை வைத்து மணிக்கதவும் திறக்க சொல்வதாகவும் அந்த துவாரபாலகர்கள் கண்ணன் ஓசை வழியே, செய்கை வழியே, குரல் வழியே தகவல் அனுப்பினால் நாங்கள் இந்த மணிக்கதவை திறப்போம் என்பதாகவும் அப்படி திறந்து விட்டால் இந்த ஆயபுரத்து மங்கையர்கள் கிருஷ்ணன் தூங்குவதாகவும் அவனை தூக்கத்தை விட்டெழுக்குமாறும் வேண்டுதலாக அமைவது போல் பாசனம் உள்ளது. காரணம், அவனை திருப்பள்ளி எழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சி என்பது பொருள். திருப்பள்ளி எழுப்ப ஆயர்வாடி கோபியர்கள் தன்னை தயார் செய்து கொண்டனர். பகவான் உருவத்தண்டின் வழியே குண்டலினி சக்தி மேலெழுப்பும் போது ஓம் என்ற ஓம்காரத்து மனிதனின் மூளையில் இறைவனை வைத்து திருப்பள்ளி பாடும் என்பது வாயால் இன்னும் வாயாலே முன்னம் வாயால் என்பது உன் வாயாலே முன்னும் முதலில்
அம்மா சுவாமியான நீ மறுக்காது மாற்றாதே, திறக்க முடியாது முன்வாயாலே முதலிலே சொல்ல வேண்டாம் என்பது போலும் நேய நிலக்கதவும் இறைவனுக்கு முன்னிருக்கக்கூடிய கதவு மணிக்கதவும் நிலைகளோடு வாசற்படியோடு இணைக்கப்பட்ட கதவுகள் நேய நிலக்கதவும் நீக்கேலோர் அப்பாவாய் திறக்க வேண்டும் என்பது பொருள். நிலை என்ற வாசற்காலில் பதிந்திருக்கக்கூடிய கதவுகளை திறக்க வேண்டும் என்பது பொருள். அதாவது இந்த சேவையிலே முதலில் இறைவனை சேவிப்பது துவாரபாலகர் என்பது ஆகின்றது. அடுத்தது பிரம்மன் விஷ்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய என்றும் பொருள்படி ஆகிறது. அடுத்து இந்த நந்தகோபன் என்பது நேய நிலக்கதவும் அர்ஜுனன் போர்க்களத்திலே விஸ்வரூபத்தை கண்டு அதிர்ந்து போனான். எல்லா தெய்வங்களும் அவன் உடலுக்குள்ளே உறைந்திருந்தது. இறைவன் கதவை திறந்தான். என்ன கதவு? விஸ்வரூபம் என்ற கதவு. அது திறந்ததால் அர்ஜுனனுக்கு இக்காட்சி கிடைத்தது. சரி, இதை முன் பாசுரத்திலே சற்று ஓடவிட்டு பாருங்கள். ஒருமுறை வெண்ணெய் திருடியதாக கண்ணனை களவோடு கோபியர் மங்கை பிடித்தாள். நேரே தரதரவென்று அவனை இழுத்துக் கொண்டு தாயிடம் சென்றார்கள். இங்கே பார் யசோதை, உன் கண்ணன் வெண்ணெய் திருடியதை நேர்முகமாக பற்றிவிட்டேன். இங்கே பார் என்று ஓவென்று கூவினாள். அதே சமயம் யசோதை மற்றொரு கண்ணனுக்கு ஆடைகளோடு நகைகளை உடலில் சார்த்தி அலங்கரித்தாள். நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என் மகனை, நகையோடு அலங்காரம் செய்கிறேன், நீயும் பார் என்று வந்த கோபியரிடத்தில் யசோதரை சொன்னாள். ஈதென்ன அதிசயம், அங்கே ஒரு கண்ணன் நகையோடு அலங்காரத்தோடு இருக்கின்றான். அப்பொழுது இவன் யார்? அந்த இவன் வேறொரு முகமாக தென்பட்டான். அப்பொழுதுதான் அந்த கோபியருக்கு பரமாத்மாவின் கதவு திறந்து ஜீவம் உள்ளே புகுந்தது.
கண்ணனின் கைப்பிடித்து விட்டால் ஜீவம் பரத்தோடு சேரும் என்பது பொருள். நாரதர் ஒரு சமயம் 8 மனைவியரோடு கூடி வாழ்கின்றாரா இறைவன் பார்த்துவிட வேண்டும் என்று கிருஷ்ணன் அரண்மனைக்கு சென்றார். அப்பொழுது கிருஷ்ணன் காயத்ரியை சொல்லிக் கொண்டிருந்தான். இங்கே இருக்கிற கிருஷ்ணன் சந்தியாவந்தனம் பண்ணுகிறான். இவனை தொந்தரவு செய்ய வேண்டாம், அடுத்த மாளிகைக்கு போவோம் என்றார். அங்கே போனால் திருக்கெட்ட காட்சி. ருக்மணியோடு அதிகாரியே பேசிக் கொண்டிருக்கிறார். இது என்ன மாயம்? அடுத்த ஒரு மாளிகைக்கு போனான். ஊஞ்சலிலே ராதையோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். மற்றும் ஒரு இடத்துக்கு போனான். ஒரு சிறு குழந்தையோடு கொஞ்சுகின்றார். இது போன்று 8 இடங்களுக்கு நாரதரை சென்று அசந்து விட்டார். இக்காட்சிகளை கண்ட பின்தான் நாரதனின் ஜீவம் நாராயணனுக்குள் ஒடுக்கமாயது. அதுதான் இங்கே தொழிலிடப் பாடுவான் நேய நிலக்கதவும் நீக்கேலோர் அம்பாவாய் என்று விட்டார். இந்த பாசனத்தின் பலன் மாயை உலகில் விட்டு மனம் நீங்கும். நீங்கும் முன் நல்லதோர் திருமணமும் கூடும். நல்லதோர் திருமணம் கூடிய பின் நல் மனைவி மக்கள் பெறுவர். பெற்ற பின் மாட மாளிகையே அமையலாம். முக்கியமாக பகைவர்கள் விட்டொழிவர். மந்திரம், யந்திரம், தந்திரம் இதுகளால் வரும் ஆபத்து விலகும். செய்வினை சூன்யம் இதுகளால் வரும் சிக்கல் விலகும். மேற்படி பெண்களின் கோபம் குறையும். மூன்று தேவிற்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவளுக்கு மூதேவி என்று பெயர். அந்த மூதேவி இல்லத்தை விட்டு விலகுவாள். பெண்ணின் கோபம் குறையும். இறைவனை வணங்க இல்லத்தரசனோடு தொழும்பாகியும் பெறுவாள். கோபத்தினால் வரக்கூடிய நோய்கள் இரத்த அழுத்தம், காதுப்புள் நோய், மூக்கு துவாரத்தின் நோய், குதத்தின் நோய், மூலம் போன்ற வியாதிகள், மலச்சிக்கல், சிறுநீரக சிக்கல், சிறுநீர் சிக்கல், கல், பித்தப்பை கல், கிட்னி சம்பந்தப்பட்ட உப்பு சேர்ந்த கலவையான கற்கள், அதனால் ஏற்படும் இரத்த கசிவு, சொறி, சிரங்கு, நாவிற்கு கீழ் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில் உள்ள வியாதிகள் குணப்படுத்தப்படும். மொத்தத்தில்
பெண்கள் கூட யோகா செய்யும் தகுதி ஏற்படும். பத்மாசனம் விட்டு யோகம் செய்து குண்டல் இதனை மேலெழுப்பி 1000 இதழிலே இருக்கக்கூடிய இறைவனை தொழுவதற்கு ஓஜஸ் என்ற நேய நிலக்கதவை திறக்க முடியும், பெண்ணால் கூட முடியும் என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் உரைக்கிறார். 16வது பாசுரத்தின் அடிப்படையை வைத்து 17வது பாசுரம் புனைந்திருக்கிறார். 16வது பாசுரத்தின்படி வாயிலிருக்கும் காப்போனை அழைத்து துவார பாலகர்கள் வாயிற்கதவை திறக்கும்படி கற்பதாகவும், வாயிற்கதவாண்டை அடைந்ததாகவும், அந்த கதவு தேவர்களால் செய்யப்பட்டு தேவர்களே அதில் சிறாரூபமாக இருந்து காத்து வருவதாகவும், நிலையோடு கூடிய கதவை திறக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்று 17வது பாசுரம் ஆரம்பித்திருக்கிறார். அம்பரமே ஆடைகளை குறிக்கிறது, தண்ணீரே குளிர்ந்த தீர்த்தத்தை குறிக்கிறது, சோரே அரஞ்செய்யும். அம்பரமே என்பது ஆடைகளை குறிக்கும். ஆடை என்பது ஆடை இல்லாதவனுக்கு ஆடை தேவைப்படும் கால் கொடுக்க வேண்டும். தாகத்தின் நேரத்திலே தேவைப்படும் போது குளிர்ந்த நீர் வழங்குவது. சோரே என்பது பகவானை குறிப்பது. அவன்தான் தேவைப்படும் போது இந்த அறங்களை செய்கிறான். ஆடைகள் இல்லையெனில் மானத்தின் குறை, தாகத்திலே தண்ணீர் இல்லையெனில் உயிர் குறை. இந்த குறைகளை சோரே என்கிற இறைவனை, அறம் செய்யக்கூடிய இறைவனை குறிக்கும். அறம் என்பது மனிதனின் உடலுக்குள் அந்தர்யாமியாக மறைந்திருப்பது என்பது. இதற்கு முன் 16 பாசுரங்கள் வரை, குறிப்பாக 15 வரை எழுமின் 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 என்றாள். 16வது பாசுரத்திலே எழுந்ததாகவும், கோயில் மணிக்கதவத்தின் வாசலை அடைந்ததாகவும், துவார பாலகர்களை கேட்பதாகவும்,
நிலக்கதவை திறக்க வேண்டும் என்றும் கேட்டனர். எழுந்து நீராடி மேய நிலக்கதவை அடைந்தது. 15 பாசங்களுக்கு ஒதுக்கிவிட்டாள். ஆடை இல்லாத போது கொடுப்பது தர்மம். தண்ணீர் இல்லாத போது உயிர் காக்க கொடுப்பது தர்மம். சோரே என்பது அந்தர்யாமியாகிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய இறைவன், அவன்தான் இந்த தர்மத்தை செய்ய முடியும் என்பது பொருள். இந்த தர்மம் தன்னை தாங்கிட உடல் வேண்டும். இந்த தர்மம் தன்னை பெற்றிட உடல் வேண்டும். உடலிலே ஐம்பூதங்கள் வேண்டும். அந்த ஐம்பூதங்கள் சுத்தமாக இருந்திட வேண்டும். கண், காது, மூக்கு, வாய், 1-2 ஓட்டைகள், அதாவது மலஜல ஓட்டைகள் இருந்திட வேண்டும். இதுகள் சரியாக அமைந்ததில் ஆகாரம் சரியாக அமைய வேண்டும். ஆகாரம் சரியாக அமைந்ததில் இல்வாழ்க்கை இன்பங்கள் சரியாக அமைந்திட வேண்டும். இதுகள் அனைத்தும் ஒருவன் செய்யும் தர்மத்தினால் அமைவது. அந்த தர்மம் சோரே என்ற அந்தர்யாமி இறைவனால் அருளப்பட்டது. அதுதான் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் இறைவனை குறிக்கிறார்கள். இது வஸ்திரதானம் மட்டுமல்ல, தானத்திலே சிறந்த தானம் விடியற்காலை எழுந்து கொள்வது. பெரிய தானம் அதிகாலை எழுந்து கொள்வது. அதிலும் குறிப்பாக பெண் இனத்தவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், எந்த பாலராக இருப்பினும் பெண்கள் சூரிய உதயம் முன் எழுவது மிகப்பெரிய தர்மம். அதற்காகத்தான் இங்கே அம்பரமே தண்ணீரே சோரே அந்தர்யாமியான இறைவன் இந்த தர்மத்தை விரும்புகிறான். எந்த தர்மத்தை விரும்புகிறான்? பெண்கள் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய தர்மத்தை விரும்புகிறான். அதுபோல் பள்ளி எழுச்சி ஆகும்போது விரும்பியும் விரும்பாமலும் தர்மத்தின் புத்தியால் ஒரு பெண் எழுந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை செய்யலாம். 15 பாசனங்களுக்கு முன் பாருங்கள். தோழியர்களை எழுப்புவதாகவே அமைந்திருக்கும். ஆக பெண்கள் எழுந்து கொள்வது ஒரு தர்மத்தை குறிக்கின்றது. அந்த பெண்கள் எழுந்து கொள்ளக்கூடிய இந்த செயலை இறைவன் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். விரும்பியும் எழுந்து கொள்ளலாம், விரும்பாமலும் எழுந்து கொள்ளலாம். எந்த விதமான பெயர்களையும் உரைத்துக் கொண்டு, ஆத்திகம் அல்லது நாத்திகமான பெயர்களையும் உரைத்துக் கொண்டு எழுந்து கொள்ளலாம். ஆக காலையில் பெண்கள் துயில் எழுவது அற்புதமான ஒரு தர்மம். அன்னத்தின் தானத்தை விட, தண்ணீரின் தானத்தை விட, ஆடையின் தானத்தை விட இறைவனான கண்ணன் அந்தர்யாமியாக நின்று கொண்டு இந்த அறத்தை ஏற்றுக்கொள்கிறான். இந்த அறத்தை செய்ய வைக்கிறான்.
எம்பெருமான் நந்தகோபாலா அறம் செய்யும் போது ஒரு பெண் எழுந்து கொள்ளும் போது காதுகளுக்கே ஓசை இல்லாமல் ஒரு வகை சப்த துவனி ஏற்படுகின்றது. அந்த சப்த துவனியை இறைவன் கேட்கின்றார். அந்த இறைவன் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு கேட்கின்றான். அந்த சப்தத்திற்கு பெயர் நாதம் என்பது பொருள். அந்த நாதத்தின் ஓசையும் உண்டு. அந்த ஓசை எங்கிருந்து கிளம்புகிறது? ஓம் என்ற பிரணவத்துக்குள் என்று எழுந்து வருகின்றது. ஓம் என்ற பிரணவத்துக்குள் இருந்து கிளம்புகிறது. ஒரு பெண் அதிகாலையில், அதாவது பிரம்மோத்த வேளையில், காலை 4 முதல் 6 மணிக்குள்ளாக எழுந்திருக்கும் போது அறம் விரும்பி விரும்பாமல் எழுந்து கொள்வது. செய்யும் என்பது நாதம் என்பது பொருள். ஒரு பெண் காலையில் எழுந்து கொள்ளும் போது இறைவன் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ஓம் என்ற நாதத்தோடு விளங்குகிறார். அது காதுகளின் ஓசைக்கும் கண்ணின் பார்வைக்கும் தெரிய வராது. இந்த தன்மையை ரசிப்பவன் இறைவன். அப்பொழுது பெண்ணிலை உடம்பில் அந்தர்யாமியாக இருக்கின்றான். எம்பெருமான் நந்தகோபாலே எழுந்திராய். எம்பெருமான் என்பது எம்பெருமானே என்பது இறைவனை பக்தன் சொந்தம் கொண்டாடுவது என்பது பொருள். ஒரு பக்தனுக்கு அந்தர்யாமியாக ஒரு இறைவன் சொந்தம். சொந்தம் அடைந்த பக்தையோ பக்தனோ அதை மாற்று ஒருவருக்கு பிரித்துக் கொடுப்பதில்லை. பிரித்துக் கொடுக்காத இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பக்திக்கு அதிகாரத்துவமாக வரக்கூடிய வார்த்தை தான் எம்பெருமான். எனக்கு மட்டும் இறைவன் சொந்தம் என்பது பொருள் முடியாதது. இந்த பொருளை உணர்த்தவே அனைத்து கோபியர்களோடும் ஏக காலத்தில் ஏகாந்தத்தில் இறைவன் இருந்தான். அதுதான் எம்பெருமான் நந்தகோபாலா. அவருடைய கடமை வெளிவந்த ஸ்ரீ நந்தகோபரே எழுந்திராய். எழுந்திருக்க வேண்டும் என்று எமக்கு மட்டும் எம்பெருமான் சொந்தம். ஒவ்வொரு பக்தியும் ஒருவன் கொண்டாடுவது. கொண்டாடின பக்திகள் அனைத்தும் ஒருவரை மற்றொருவர் மருந்து ஒருவரே சென்று இறைவனை எழுப்புவதாக நந்தகோபரிடத்திலே இறைவனை எழுந்தருள பண்ண வேண்டும் என்று அனுமதி கேட்பதாகவும் அமைந்துள்ளது. எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எழுந்திருக்க வேண்டும் என்று
கும்பலர்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கும்பலர்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. ஆண்டாள் தன்னை மறந்து இறைவன் தனக்கு மட்டும் சொந்தம் என்பதை மறந்து யசோதையின் அழகை வர்ணிக்கின்றார். மெல்லிய இடை அழகு உடைய அனைத்து பெண்களின் அழகை விட அதிகமான மெல்லிய இடையை உடைய கொம்பனர்க்கெல்லாம் என்பது மெல்லிய இடையழகை உள்ள வயிற்றின் தன்மை சிரித்து பிட்டத்தின் தன்மை சிரித்து நாவிக்கு மேல் இருக்கக்கூடிய மார்பகத்தின் அளவுகள் தெரித்து அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கும்பனர் எல்லாம் அழகிகளுக்கு மேலான அழகை உடைய முதல் தரமான அழகுடையவள் என்பது பொருள். கொழுந்தே முதன்மையானவள். இதற்கு முன் யசோதரை போன்ற அழகுள்ளவள் பிறந்ததில்லை. இப்போதும் அது போன்ற அழகுடையவள் இல்லை. மேற்படி பிறக்கும் போதும் யசோதைக்கு ஒப்பான அழகுள்ளவள் பிறக்க முடியாது. கொம்பனர்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. குலம் என்பது கிருஷ்ணன் பிறந்த குலத்துக்கு விளக்காக இருந்தவளே இந்த யசோதை. எந்த மருமகளும் மாமியாரை மறந்தும் புகழ்வதில்லை. இவள் பாரும் பிறவி மாறி வந்து யசோதையை மாமியாராக ஏற்றுக்கொண்ட ஆண்டாள் எனும் லட்சுமி யசோதரையை புகழ்ந்து பாடுகிறாள். கண்ணனை ஈன்றெடுத்த குலவிளக்கே. விளக்கிற்கு விளக்கே என்று சொல்வது போல் அமைந்துள்ளது. எம்பெருமாட்டி எங்கள் அல்ல, எங்களுக்கு சொந்தமான இறைவனின் யசோதரை பிராட்டியே. தாயே, அறிவுராய் அவளும் எம்பெருமான் எழுந்து கொள்வதற்கு சம்மதம் அளித்ததுபோல் அளித்து அவளை தேற்றி உள்ளே புகுவதாக. ஹரி ஊராய், ஹரி ஊராய். இந்த அருவி உரைத்தால் ஒழிய பெண்கள் அதிகாலையில் எழுந்திருப்பார். எப்பொழுது எழுந்தாய் என்று கேட்டால் ஒரு பெண் பகிர்ந்துவிட்டால்
விடியற் காலை 9 மணிக்கே எழுந்து விட்டேன் என்று. மீண்டும் கேட்டால், அதுதான் சொன்னேனே, விடியற் காலை 9 மணிக்கே எழுந்து விட்டேன் என்றாள். என்னம்மா உரைத்தாய் என்றான். மீண்டும் சொன்னான், உங்களுக்கு புரியவில்லையா, அதிகாலை 9:30 மணிக்கே எழுந்தேன் என்றான். அது தர்மம் அல்ல. எம்பெருமான் எழுவதற்கு முன் யசோதியாயினும் தாயாக இருப்பினும் ஆண்டாளாக இருப்பினும் அதற்கும் ஒரு படிமேலான பக்தர்களாக இருப்பினும் காலை பிரம்மோத்தரத்தில் எழுந்து கொள்வது பெரிய தர்மம். அன்னதானத்தை விட சிறந்த தர்மம். அதைதான் 15 பாசுரங்களிலே ஆன்மாவை எழுப்புவதாக ஆண்டாள் உரைக்கின்றார். அம்பர மூடல் தோங்கி விலகாத, அம்பர மூடல் தோங்கி விலகடந்த, அம்பர என்பது சிறு குழந்தையும் குறிக்கும். அம்பர என்பது இறைவனின் அந்தர்யாமி நிலை குறிக்கும். அம்பர என்பது சிறு குழந்தையை குறிக்கும். இந்த சிறு குழந்தைதான் ஊடறுத்து, அதாவது அம்பர மூடல் தோங்கி உலகளந்த 5வது ஆகாசத்தை எல்லாம் அளக்கும் அளவுக்கு தன் காலை உயர்த்தி அம்பர மூடல் தோங்கி உலகளந்த, எல்லா உலகையும் விண் மண் மட்டுமல்ல, அனைத்து பவனங்களும் நட்சத்திர மண்டலங்களும் பார்க்கடல் வைகுந்தம் பரமபதம் கடந்த நிலையும் விண்மீனையும் அளந்தது. கும்பகோமானி தேவர்களுக்கு அச்சுதனாக விளங்கும் அரசனானவனே, அவன் சிறு பாலகனாக நந்தகோபுரத்திலே ஸ்ரீ மூலமூர்த்தியாகவும் உற்சவமூர்த்தியாகவும் ஒரே கிரகத்துக்குள் ஆயர்வாடியில் அடங்கிவிட்டான். அவன்தான் கும்பகோமானி, தேவர்களுக்கு அரசனானவன். ஒருங்கால் எழுந்திராய்,
உறங்காது தேவர்களுக்கு தலைவரான இறைவன் தூங்காமல் எழுந்திராய் உம்பர் கோமானி உறங்காது தூங்காமல் பாம்பின் பஞ்சனையில் இருந்தவன். அதன் உடம்பிலே செதில்கள் அதிகம். அதிலே கூட தூங்காமல் இருந்தான். தூங்கவே இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கானோ உறங்காமல் எழுந்திராய். அங்கே தூங்காத இவன் இங்கே எழுந்திருக்காமல் இருப்பானோ? எழுந்திருக்க வேண்டியவன் இவன் மூத்தவன் அல்ல. இவனை எழுப்புவதாக பொருள். அண்ணன் பலராமன் உண்டோ? அவனை எழுப்பினால் முறை தவறி போகும். ஆகையானால் உறங்காது எழுந்திராள். சரி, உடனே இருந்தவன் பலராம் ஒரு வரியை அவரை இணைத்து சேர்த்து விட்டாள் ஆண்டாள். செம்பொர் கழடி செல்வ பலதேவா. செம் சிவந்த உண்மையான பொன்னால் செம் என்பது போல். இப்பொழுது அது போன்ற தங்கக் கலவைகள் கிடையாது. கேரட்டு வித்தியாசம் அதிகம் உண்டு. அதனால்தான் செய்கூலி சேதாரங்கள் எல்லாம். இங்கே சிவந்த உண்மையான பொன்னால் செய்யப்பட்ட செம்பொற் கடலடி, சிவந்த செம் பொன், பொன்னால் செய்த கடல் வீர கண்டை அணிந்த கடலடி, கடலடி இரண்டு பாதங்கள் சேரும் திருவடிகள் என்பது பெயர். செல்வா பிள்ளையே, பலதேவா பலராமா, உம்பியும் உனக்கு தம்பியுமான கிருஷ்ணனும் நீ கூட அவன் பகவத் சாகத்திலே மயங்கியனவன் தானே. மண் சென்ற கண்ணனை பார்த்து மயங்கின பலராமனாகிய நீயும் ஒருங்கே தூங்காது எழுந்திருக்க வேண்டும். உம்பியும் நீயும் உறங்கேலோர் அன்பாவாய்.
இங்கே இருவரை எழுப்புவதாக. ஒன்று பலராமன், அடுத்து கிருஷ்ணனை. மேற்படி யசோதியை வேண்டுதல் வாங்கி உள்நுழைந்து அதற்கு பின் எழுப்புவதாக இது எம்பெருமானி என்பது இரக்கமட்டும் சுவாமி என்பார்கள். ஒரு முறை அத்தனை கோபியர்களும் கேட்டார், ஏதோ வைகுந்தம் இருக்கிறதாமே கண்ணா, எங்களிடம் காட்டியருள வேண்டும் என்றனர். காட்டியருள்கிறேன் என்றார். காட்டியருள்கிறேன் என்றார். கோபியரை அனைவரையும் பார்த்து ஒரு சில நொடிகள் கண்ணனை தியானம் செய் என்றான். கண்ணனே சொல்லிவிட்டான் இந்த வார்த்தை. கோபியர்கள் அனைவரும் கண்ணை மூடி தியானம் செய்தனர். இப்பொழுது கண்ணை திறக்கலாம் என்றார்கள். திறப்பதற்கு மறுத்துவிட்டனர். வைகுந்தம் கீழே இறங்கி வந்ததாகவும் கண்ணன் விஷ்ணுவாக பஞ்சனையில் படுத்திருப்பதாகவும் அந்த பஞ்சனையே பலராமன் என்றும் தெரிந்துவிட்டதாக நினைத்தனர். ஆகவே கண் விழிக்க மறுத்தார்கள். இருப்பினும் பகவானை எழுப்பினார்கள் அல்லவோ, அந்த தர்மத்திலே, அதாவது கோபியர்கள் எழுந்த தர்மத்திலே அந்தர்யாமியாக நின்ற இறைவன் கண்ணை திறக்க சொன்னான். வைகுந்தத்திலே இருந்த பார்க்கடல், பள்ளி அணை, பலராமன், விஷ்ணு அனைவரும் கோபியர்களுடன் இருந்ததைக் கண்டு திடுக்கிட்டு போனார். ஆகவே ஒரு பெண் காலை பிரம்மோற்சவ வேளையில் எழுந்திருப்பின் இந்த பலன். உம்பியும் நீயும் ஒருங்கேயோ ரொம்பாவாய் என்று முடித்தார். இறைவன் தூங்குவது போலவும் கோபியர்கள் தூங்க வேண்டாம் என்று உரைப்பது போலவும் இந்த பாசுரத்தை அமைத்து விட்டார்கள். இங்கே தூங்குவது ஜீவம் என்பது, ஜீவம் எழுந்தால் பெரிய தர்மம் அதுதான். ஆகையினால் தூரத்தில் உயிர் உள்ளதென்று உணரவே அதிகாலை எழுந்திருக்க வேண்டும். தர்மத்திலே சிறந்த தர்மம் இந்த தர்மம்தான். இது இறைவன் யாரிடத்தில் எதிர்பார்க்கிறான்? பெண்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். இது போன்று ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னும் திருமணத்திற்கு பின்னும் எழுந்திருப்பாள். ஆனால் திருமணம் ஆகாத ஒருத்திக்கு நல்லோர் கணவன் கிடைப்பார். உலக இன்பங்கள் அவளை வந்து சேரும். சேர்வதும் நேர் வழியாக இருக்கும். அடுத்து பிள்ளை பேரு சிக்கல் இல்லாமல் முடியும். பிள்ளை பேருக்கு பின் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நோய் பாலரரிட்டம். பாலரரிட்டம் என்பது 1 முதல் 13 வயது வரை நிகழக்கூடிய விஷயங்கள். சில வியாதிகளை குணப்படுத்த இயலாது. அதுக்கு மருத்துவ உலகம் ஈடுகொடுக்க முடியாது.
அது போன்ற வியாதிகள் கூட தீர்ந்து போகும். செவ்வாய்ப்பு போன்ற வியாதிகள், குழந்தைகளுக்கு தலையில் நீர் கோத்தல், பக்கவாத வியாதிகள், மூச்சுத்திணறி, இழுப்பு போன்ற நோய்கள், இதய வளர்ச்சி குறைவான குழந்தைகளின் நோய் தீரும். கண் பார்வையில் குறை இருப்பின், பிறந்த குழந்தைக்கு கண் பார்வையில் குறை இருப்பின், அக்குறை சரியாகும். சில சுரபிகளால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் வியாதி குழந்தைகளுக்கு தீரும். மேற்படி குழந்தையின் கல்வி அறிவு வளரும். கல்வி அறிவு வளருதல், குழந்தைகளின் கவனக்குறை நீங்கும். அதுகளின் திருமண காலத்திலே அதுகளுக்கு கிடைக்க வேண்டிய பிள்ளை பேர்கள் இறுதியே கிடைக்கும். கல்வி செல்வம் வளரும். கொடுமையான காரியங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளின் குணம் மாற்றமாகும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் வருவார். இது போன்ற நோய்கள் ஒரு பெண் விடியற்காலை எழுமின் இறைவன் அந்த பெண் உடலிலே அந்தர்யாமியாக இருந்து ஓம் என்ற நாத சத்தத்தோடு பலனளிக்கிறான் என்பது பொருள். ஆகக்கூடி கும்பியும் நீயும் உறங்கேனோர் அந்தாவாய், ஜீவம் முடித்துக் கொண்டால் பரம் இறங்கி கீழ் வரும். பரத்தினுள் நீ புகலாம், அதுவே வைகுந்தம் என்றான் இறைவன். அதுதான் இந்த ஆண்டாளின் பாசுரம். எத்தனை இன்பமயமானது! வைகுண்டமே கீழே வரும். நாம் எழுந்திருக்கும் முன், ஒரு பெண் எழுந்திருக்கும் முன் இறைவன் முன்னமாக எழுந்திருக்கிறான் என்பது பொருள். ஒரு இறைவனை எழுப்பக்கூடிய வல்லமை பெண்மைக்கு மட்டுமே உண்டு. இறைவனும் பெண்ணின் ஒளித்திருக்குங்கால் அவனும் ஒளித்திருந்து அந்த வீட்டிற்கு நன்மை செய்கிறான். அதனால் தான் என்னவோ மார்கழி எனும் மாதம் தேவர்களின் விடியற்காலை மாதம். எழுப்புவதாகவே பாசுரங்கள் பாடிவிட்டார். 15 பாசுரங்கள் வரை, ஒரு இனம் முதல் 5 இனம் வரை, மரச்செடிகள், மீன் வகைகள், ஊன்று செல்வன வகைகள், பறவை வகைகள், 4 எருமை வகைகள் 5, இவைகளை ஒப்புவமாக கொண்டு 15 பாசுரங்களை எழுப்புவதாக அமைத்து விட்டாள். மார்கழி தேவர்களின் விடியற்காலை தானே. விடியற்காலை என்றால் எழுந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி உண்டு.